ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிச நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு மே மாதத்திற்கான ராசி பலன்களை அனைத்து ராசிகளுக்கும் பார்க்கலாம். இந்த மே மாதம் ஒரு ஸ்பெஷலான கிரக பயிற்சி இருக்கு. இந்த மாதம் மே 1ஆம் தேதியே குரு மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைய போகிறார். இதனால இதுவரைக்கும் நன்மைகளை பெற்றுக் கொண்டிருந்த ராசிகள் சற்று சாதகமற்ற பலன்களையும், இதுவரைக்கும் நன்மைகள் நமக்கு நடக்காதான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ராசிகளுக்கு நன்மைகளையும் கொடுக்க வருகிறார் குரு. உங்களுடைய ராசிக்கு குரு அமரும் இடம் மாறுபட போகிறது. அவருடைய பார்வைப்படும் இடங்களும் மாறுபட போகிறது. அதனால இந்த வருடத்துல இதுவரைக்கும் சொன்ன பலன்கள்ல இருந்து சற்று மாறுபட்டு இருக்க போகுது. அதை இப்போ விரிவா பார்க்கலாம். துலாம் ராசிக்கான மே மாத பலன்களை பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியவே பார்க்கறது ஒரு பிளஸ் பாயிண்ட். உங்களுடைய ராசிக்கு ஒரு வலுவான அமைப்பு. உங்கள் உடல் ஆரோக்கியமா இருக்கும், மனசு புத்துணர்ச்சியா இருக்கும், உடல் வலிமையா இருக்கும், எதையும் சமாளிக்கிற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். சுக்கிரன் உங்களுடைய ராசியவே பார்க்கறதுனால, சூரியனும் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் முன்கோபம் அதிகமா இருக்கும். எதற்கெடுத்தாலும் ஒரு சட்டுன்னு சீக்கிரமா கோபம் வந்துடும். உஷ்ணம் சம்பந்தமா சில பிரச்சனைகளும் ஏற்படும். குரு இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இதுவரைக்கும் குரு 7ஆம் இடத்துல இருந்து நேரா உங்களுடைய ராசியை பார்த்து உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துட்டு இருந்தார். இப்ப குரு 8ஆம் இடத்துக்கு மாறுறது கொஞ்சம் சாதகம் இல்லாத அமைப்பு தான். ஆனாலும் குரு பார்க்கின்ற இடங்கள் வலிமையாகும். உங்களுடைய 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும், குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் இருக்கும், குடும்பம் விருத்தி அடையும். தனஸ்தானமும் 2ஆம் இடம் தான். அந்த இடத்தையும் குரு பார்க்கறதுனால 8ஆம் இடத்துல குரு மறைந்த அந்த சாதகமில்லாத அமைப்பு இந்த பார்வையால விலகுது. அதனால கையில வழக்கம் போல பணப்புழக்கம் இருக்கும். உங்களுடைய 4ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால உங்களுக்கு வீடு வாங்குற யோகம், வாகனம் வாங்குற யோகம் இதெல்லாம் இந்த மாதம் ஏற்படுது. அம்மாவோட உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். அம்மாவோட உங்களுக்கு நல்ல உறவு இருக்கும். தாய் வீட்டு சொத்துக்கள், தாய் வீட்டு சீதனங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வர வேண்டியது இருந்தா அதெல்லாம் வர ஒரு நல்ல மாதமா இது இருக்கும். 5ஆம் இடத்துல சனி இருக்கிறது உங்களுக்கு எதையுமே அதிர்ஷ்டத்தின் மூலமா உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இந்த மாதம் இல்லை. எதையுமே நீங்க ஒரு முயற்சி செய்து அதன் மூலமா தான் அதனுடைய பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய உழைப்பால, உங்களுடைய முயற்சியால தான் எந்த பலனும் உங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்டத்தால உங்களுக்கு பலன்கள் கிடைக்காது. அதிர்ஷ்டம் இப்போ உங்களுக்கு செயல்படுற அமைப்புல இல்லை. 6ஆம் இடத்துல ராகுவும் செவ்வாயும் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் கடன்கள் வாங்குற அமைப்பு ஏற்படும். ஆனா அது சுப கடன்களா இருக்காது. தேவையில்லாத கடன்கள் ஏற்படும். கடன் வாங்கினதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். அதனால கடன் வாங்குற விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும். தேவையில்லாத எதிர்ப்புகளும், வீணான சண்டை சச்சரவுகளும் நீங்க வேலை செய்யற இடத்துலயும் சரி, வெளியிலயும் சரி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த மாதம் நீங்க வீண் விவாதங்கள்ல ஈடுபடுறத நீங்க தவிர்க்கணும். நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்னு இருந்தா உங்க தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து நீங்க தப்பிக்கலாம். 7ஆம் இடத்துல சுக்கிரனும் சூரியனும் இருக்கிறது. குரு 8ஆம் இடத்துல மறைஞ்சாலும் திருமணத்திற்கு வரன் அமையறதுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு நல்ல மாதம் தான். கணவன் மனைவி ஒற்றுமையும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனாலும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. மற்றபடி கணவன் மனைவி ஒற்றுமை, புரிதல் எல்லாமே நல்லா இருக்கு. 11ஆம் அதிபதி சூரியன் உச்சமாகி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால 2வது திருமணத்திற்காக வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வரன் அமையும், திருமணமும் நடக்கும். குரு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை, சிச்சுவேஷன் எல்லாமே இருக்கும். வெளியூர் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு நல்ல அமைப்பு ஏற்படுது. ஒரு பாசிட்டிவான கிரக சூழ்நிலை இருக்கு. நீங்க தாராளமா படிப்புக்காகவோ வேலைக்காகவோ நீங்க வெளியூர் வெளிநாட்டுக்கு போகலாம். படிப்புக்காக போகிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை வெளிநாட்டுல ஏற்படும். மாணவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல கிரக சூழ்நிலை தான் இருக்கு. உங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் ஒரு பாசிட்டிவான நிலைமை தான் இருக்கு. நீங்க நல்லா படிக்கலாம். எதையும் அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கிரக சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு நிலவுது. இந்த மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு குருவோட பார்வை உங்களுடைய ராசி மேல இருந்து விலகினாலும் அதற்கு ஈடுகற்ற விதமா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரனோட பார்வை உங்களுடைய ராசி மேல விழறது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம்.
அதனால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்கள், அற்புதமான பலன்களே நடக்கும். நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஜன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.